அண்மைச் செய்தி. RSS தலைவர் மோகன் பகவத் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். நீங்கள் வயதாகிவிட்டீர்கள், ஒதுங்கி நின்று மற்றவர்களை உள்ளே வர விடுங்கள் என்று RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். RSS தலைவர் மோகன் பகவத்தின் கருத்திற்கான நோக்கம் என்ன? இவர் யாரை குறிப்பிட்டு இதனை தெரிவித்திருக்கிறார்? RSS தலைவர் மோகன் பகவத் நாக்பூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த புத்தக வெளியீட்டு விழா RSS மூத்த தலைவர்களில் ஒருவரான மோரோபந்த் பிங்களேவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வு. இதில் பேசிய அவர், உங்களுக்கு 75 வயதாகிவிட்டாலே நீங்கள் இதோடு நிறுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அர்த்தம் என்று அவர் பேசியிருக்கிறார். இவர் இது போன்ற அறிவுறுத்தலை வழங்கி இருப்பது பிரதமர் மோடிக்கு தான். குறிப்பாக பிரதமர் மோடிக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 75 வயதாக போகிறது. எனவே அவர் ஓய்வு பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் மோகன் பகவத் இந்த அறிவுரையை வழங்கி இருப்பதாக அரசியல் அரங்கில் விவாதம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மோகன் பகவத் இந்த கருத்தை கூறுகின்ற போது மோரேபந்த் பிங்களேவை நினைவு கூர்ந்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், 75 வயதை எட்டிய பிறகு சால்வையால் உங்களுக்கு கௌரவிக்கப்பட்டால் நீங்கள் இப்போது நிறுத்த வேண்டும், உங்களுக்கு வயதாகிவிட்டது, ஒதுங்கி நின்று மற்றவர்களை உள்ளே வரவிடுங்கள் என்று அவர் எப்போதும் கூறுவார் என பிங்களே கூறியதை மேற்கோள் காட்டி பேசிய அவர், மோரோபந்த் நாட்டு சேவையில் அர்ப்பணிப்புடன் இருந்த போதிலும் வயது வந்துவிட்டது என்பதை குறிக்கும் போது பணிவுடன் பின்வாங்கி கொள்வதில் நம்பிக்கை கொண்டிருந்தார் என RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்கிறார். குறிப்பாக மோகன் பகவத் இந்த கருத்து பிரதமர் மோடிக்கு தெரிவித்திருப்பதாக காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அதே சமயம் மோகன் பகவத்துக்கும் இந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி 75 வயது ஆக போகிறது.